ராபர்ட் 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்ததும் தீபக் கோபமாக அதை அவன் முகத்திலேயே வீசி எறிந்தான். அதை எல்லோரும் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். என் ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸுக்கு இந்த 50,000 ரூபாய் போதும்னு நினைக்கிறியா? இது வெறும் ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. மரியாதையா 1 கோடி ரெடி பண்ணி கொடு. அதுக்கு கம்மியா 1 ரூபாய் இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் ராபர்ட் அந்த வழியிலும் சிரித்துக் கொண்டே தனது வழுக்கை தலையை தடவியபடி, என்ன விளையாடுறியா? என்ன அடிச்சதும் உன் மனசுல என்ன பெரிய வீரன்னு நினைச்சிட்டியா? இன்னைக்கு நான் உன் பொண்டாட்டி மேல இருந்த ஆசையில கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். அது உன்னோட அதிர்ஷ்டம். உன்னோட ஒய்ஃபோட ட்ரெஸ் 1000 ரூபாய்க்கு கூட போகாது. ரொம்ப பேராசப்படாம ஒழுங்கு மரியாதையா இந்த 50,000 எடுத்துட்டு வீடு போய் சேரு என்று கோபமாக சொன்னான். உடனே தீபக் அவன் அருகில் வந்து ராபர்ட்டின் தோள் மீது கை வைத்தபடி, உன்னோட அட்வைஸை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மரியாதையா 1 கோடியை ரெடி பண்ணு. இல்லனா நீ உன்னோட ஆளுங்கன்னு யாரையும் இந்த இடத்தை விட்டு வெளியே போக விட மாட்டேன் என்று மிரட்டினான். தீபக்கின் கை தன் தோளில் இருப்பதை பார்த்து ராபர்ட் கொஞ்சம் பதட்டம் அடைந்தான். உடனே அவனுடைய கையை உதறி விட்டபடி, தேவையில்லாம என் கூட பிரச்சனை பண்ணி உன் சாவ நீயே தேடிக்காத. நான் சேது அண்ணாவோட கேங்குன்னு உனக்கு தெரியும்ல. நான் நல்ல மூட்ல பேசிட்டு இருக்கும் போதே ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போயிடுறது உனக்கு நல்லது. இல்லனா நீ, உன்னோட ஒய்ஃபு, இங்க இருக்கிற எல்லாரும் மொத்தமா பரலோகத்துக்கு போயிடுவீங்க என்று ஆக்ரோஷமாக மிரட்டினான். அவனுடைய மிரட்டலுக்கு பயந்து போன ஷர்மிளா வேகமாக தீபக்கின் அருகில் ஓடி வந்து, தீபக் போதும் விடு, நமக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? அவன் தான் நம்மள போக சொல்லிட்டான்ல, வா போயிடலாம். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம் தீபக், பிளீஸ் என்று பயத்துடன் சொன்னாள். அதை கேட்டு ராபர்ட் சிரித்துக் கொண்டே, ஏய் பாப்பா, நீ அழகாதான் இருக்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் புத்திசாலித்தனமாவும் இருக்க. ஒழுங்கா உன் புருஷனை கூட்டிட்டு வீடு போய் சேரு என்று நக்கலாக சொன்னான். ஷர்மிளாவை பாப்பா என்று சொன்னதும் தீபக் கோபத்துடன் அவனுடைய மார்பில் எட்டி உதைக்க அவன் சில அடிகள் பின்னால் நகர்ந்து சென்றான். நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், அதே மாதிரி நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதை விட்டுட்டு பார்வை என் பொண்டாட்டி பக்கம் போறதோ, அவங்கள பாப்பா செல்லோன்னு சொல்லி கூப்பிடுறதையோ கேட்டேன், சேது அண்ணா கேங்கனும் பார்க்க மாட்டேன், வேற யாரையும் பார்க்க மாட்டேன். அடிச்சு துவச்சு காய போட்டுருவேன் என்று கோபமாக சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் ராபர்ட் கோபத்தோடு சிரித்துக் கொண்டே தனது வழுக்கை தலையை தடவினான். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னோட பேச்ச கேட்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேல பேசிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். அததான் நானும் சொல்றேன், நீ என் பேச்ச கேட்கலனா நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் என்று தீபக் முறைத்து கொண்டே சொல்ல, அருகில் நின்றிருந்த ஷர்மிளா பயத்தில் தீபக்கின் கைகளை பிடித்து கொண்டாள். அதன் பிறகு சிறிது நேரம் அமைதியாக யோசித்த தீபக், சரி நான் உனக்கு 2 சான்ஸ் தரேன். ஒன்னு, நீ 1 கோடி பணத்தை கொடு. இல்லனா என் ஒய்ஃப் மேல சேத்த அடிச்சதுக்காக அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, நான் உன்னை விட்டுடுறேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ராபர்ட் கொஞ்சம் சீரியஸ் ஆனான். நீ நினைக்கிற 2ம் நடக்காது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நான் நினைச்சா இதே இடத்துல ஒரு ஆர்மியையே உருவாக்க முடியும். தேவையில்லாம பப்ளிக் கூட பிரச்சனை பண்ண வேண்டான்னு தான் அமைதியா போயிட்டு இருக்க. என்ன சீண்டி பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா உன்னால இங்க இருந்து உயிரோட போக முடியாது. என்னை பத்தி தெரியும்ல, நான் சேது அண்ணா கேங்கோட ஆள்டா என்று கோபமாக சொன்னான். ஓ அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணலாம். உன்னால முடிஞ்சா என்னை இதே இடத்துல வச்சு கொன்னுடு. அதுக்கப்புறம் நீ உண்மையிலேயே ரவுடி தான்னு நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலாம் என்று முஷ்டியை முறுக்கி கொண்டு நின்றான் தீபக். அவனுடைய சவால் ஷர்மிளா உட்பட எல்லோரையும் திடுக்கிட வைத்தது. தீபக், உனக்கு என்ன பைத்தியமா? உன் மனசுல உண்மையிலேயே சூப்பர் ஹீரோன்னு நினைப்பா? அவங்களுக்கு எல்லாம் அடிதடி கொலை எல்லாம் சர்வ சாதாரணம். ஆனா நமக்கு அப்படியா? இந்த மாதிரியான ரவுடிங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை வச்சுக்காத. நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு அவங்கள போக விடு. இதுக்கு மேல அவங்க நம்ம வழியில வரமாட்டாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்கல்ல என்று பயத்துடன் சொன்னாள் ஷர்மிளா. ஷர்மி, நீ என்ன நம்பு, என்னால கண்டிப்பா அவனை சமாளிக்க முடியும். அதை தாண்டி நான் இதையெல்லாம் ஒரு காரணத்தோட தான் பண்றேன். கடைசியா நான் ஏன் இப்படி பண்ணேன்னு கண்டிப்பா உனக்கு புரியும் என்று அவள் கைகளை பிடித்துக் கொண்டு சொன்னான் தீபக். நவீனுக்கு இந்த சண்டை எப்படியாவது நடக்க வேண்டும், அதில் ராபர்ட் தீபக்கை அடித்து கொல்ல வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்தான். தீபக்கும் ஷர்மிளாவும் பேசுவதை பார்த்து ராபர்ட்டுக்கு எரிச்சலாக இருந்தது. உடனே தீபக்கை தூண்டும் விதத்தில், என்னாச்சு சார், உங்க லைலா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்களா? நீ செத்துட்டா அந்த லைலாக்கு மஜ்ஜுன்னு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத என்று சொல்லிக்கொண்டு சிரித்தான். அந்த வார்த்தையை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. தீபக்கை தவிர வேறு யாரையும் வைத்து பேச அவளது மனம் இடம் கொடுக்கவில்லை. டேய் மொட்டை, இந்த லைலாவோட ஒரிஜினல் மஜ்னு இவர்தான். அதுவும் இல்லாம நான் பயப்பட்டது அவருக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு இல்ல, உன்னை கொன்னுட்டு அவரு ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் என்று சொன்னவள் திருப்பி தீபக்கை பார்த்து, தீபக் இப்ப சொல்றேன், இவனுக்கு இதே இடத்துல பாடத்தை கத்துக்கொடு. நீ குடுக்கிற அடியில அடுத்து யார் பொண்டாட்டிக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்க கூட கூடாது என்று சொன்னாள். ஷர்மிளாவே பெர்மிஷன் கொடுத்ததும் தீபக்கிற்கு இன்னமும் சந்தோஷம் அதிகமானது. தன்னுடைய பலம் 100 மடங்கு அதிகமானதை போல உணர்ந்தான். உடனே தெளிவான மனதுடன் ராபர்ட்டை எதிர்க்க முன்னோக்கி நடந்தான்.
உடனே ராபர்ட்டும் முறைத்துக்கொண்டே தரையிலிருந்து எழுந்தான். அப்போது அவனது உடலை சுற்றிலும் ஒரு நீல நிற கவசம் உருவானது. அந்த கவசம் உருவானதும் அவனுடைய உடைந்த கை கூட மீண்டும் சாதாரண நிலைக்கு மாறியது. அதை பார்த்து அங்கே இருந்த எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். ராபர்ட் எந்தவித யுக்தியை கையாள்கிறான் என்று எல்லோருக்கும் குழப்பமாக இருந்தது. ஆனால் தீபக்கிற்கு எந்தவித பயமோ பதட்டமோ இல்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே ராபர்ட்டின் சக்தி என்ன என்பதை அறிந்து கொண்டான். அதனால் அவனை சமாளிப்பது பெரிய விஷயமாக இருக்காது என்று நினைத்தான். ராபர்ட் முதலில் தன்னை சுற்றியிருந்த நீல நிற கவச சக்தியை பயன்படுத்தி தீபக்கின் வயிற்றில் குத்துவதற்காக முஷ்டியை இறுக்கிக் கொண்டு வந்தான். ஆனால் தீபக் டக்கென விலகி அவனுடைய தலையில் தனது முழங்கையால் ஓங்கி அடித்தான். அந்த அடியில் ராபர்ட்டுக்கு அவனுடைய மூளையே கலங்கியதைப் போல வலிக்க ஆரம்பித்தது. அப்படியே நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அதை பார்த்து ஷர்மிளா, பிரியா, சுலோச்சனா எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டார்கள். 3 பேரும் கைத்தட்டி தீபக்கை உற்சாகப்படுத்தினார்கள். ஷர்மிளாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் துள்ளி குதித்தபடி, சூப்பர் தீபக், அப்படிதான், அவன் அடிச்சு காலி பண்ணு என்று கத்தி கொண்டிருந்தாள். உடனே தீபக் சண்டை போட்டுக்கொண்டே ஓரக்கண்ணால் ஷர்மியை பார்த்து சிரித்தான். தீபக் அசந்த சமயத்தில் அவனுடைய கவனச்சிதறலை பயன்படுத்தி ராபர்ட் அவனுடைய வயிற்றில் பலமாக உதைக்க தீபக் நிலை தடுமாறி சில அடிகள் பின்னால் நகர்ந்து அதன் பிறகு அப்படியே சமாளித்து நின்றான். உண்மையிலேயே அந்த அடி அவனுக்கு வலியை ஏற்படுத்தியது. ஆனால் தீபக் அதோடு நிற்காமல் அடுத்த நொடியே திருப்பி தாக்குவான் என்று எதிர்பாராத சமயத்தில் முஷ்டியை இறுக்கி பறந்து சென்று ராபர்ட்டின் மார்பில் ஒரு குத்து விட்டான். உடனே வாயிலிருந்து ரத்த வாந்தி எடுத்தபடி கண்களெல்லாம் சொருக அப்படியே நிலை தடுமாறி தள்ளாடினான். அவனது உடலில் படும் மழைத்துளி எல்லாமே நீராவியாக கரைந்து கொண்டிருப்பதை பார்த்து சுற்றி நின்றிருந்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ராபர்ட் கண்டிப்பாக சாதாரண மனிதனாக இருக்க முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனையே அடித்து வீழ்த்தியதை பார்த்து வேடிக்கை பார்த்த எல்லோரும் தீபக்கை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார்கள். அப்போது தீபக் எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் ராபர்ட்டையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அப்போது ராபர்ட் அங்கே இருந்த ஒரு தள்ளுவண்டியை பிடித்து கொண்டு தீபக்கிற்கு பின்னால் நின்றிருந்த தன்னுடைய ஆட்களை பார்த்து சைகை செய்தான். ஆனால் அவர்களுக்கு எதுவும் புரியாமல் ராபர்ட்டையே பார்த்து கொண்டிருந்தார்கள். தீபக் ஏற்கனவே சிலரை அடித்து வீழ்த்தி இருந்தான். அதனால் மீதம் இருக்கும் ஆட்கள் தீபக்கை பார்த்து பயந்து போயிருந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்குள் நடந்த சண்டையில் கூட அவர்கள் குறுக்கே வராமல் இருந்தார்கள். தனது ஆட்கள் திருதிருவன முழித்துக் கொண்டு நிற்பதை பார்த்து ராபர்ட் மீண்டும் தீபக்கை கொல்லும்படி சைகை செய்ய தீபக்கின் ஒரு அடியில் அவனால் திரும்ப எதுவுமே செய்ய முடியவில்லை. ராபர்ட்டிற்கு உதவிக்கு அவனுடைய ஆட்கள் தேவைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ராபர்ட்டை விடவும் பயந்து போய் நின்றிருந்தார்கள். அவர்களின் சைகைகளை கண்டு கொண்ட தீபக் கொஞ்சமும் யோசிக்காமல் வேகமாக ஓடிச் சென்று கால்களை சுழற்றி அங்கே நின்றிருந்த 3 ரவுடிகளின் கழுத்திலும் மின்னல் வேகத்தில் ஒரு அடியை கொடுத்தான். அந்த அடியில் விழுந்தவர்கள் எந்த அசைவும் இல்லாமல் தரையில் கிடந்தார்கள். அதை பார்த்து சுலோச்சனா தன்னை மறந்து கை தட்டி ரசித்தார். ச்சே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவன் எதுக்கும் உதவாத ஒரு வீட்டோட மாப்பிள்ளான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஜாக்கி சான் மாதிரி பறந்து பறந்து அடிச்சு எல்லாரையும் காலி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா உன்னை தீபக்குக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அந்த நவீன் எல்லாம் ரொம்ப வேஸ்ட். கால்ல கத்தி பட்டதுக்கே ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி அவன் அப்பாவுக்கு போன் பண்ணி வர வச்சிட்டு இருக்கான் என்று கிண்டலாக சொன்னார். சுலோச்சனாவின் வார்த்தைகள் பிரியாவின் எண்ணத்தையும் மாற்றியது. இப்போது அவள் கண்களுக்கு தீபக் ஒரு ஹீரோவை போல தெரிந்தான். இதுக்கு முன்பு வரைக்கும் தீபக்கின் மீது இருந்த எரிச்சலான பார்வை இப்போது அன்பான பார்வையாக மாறியது. அதையெல்லாம் கவனித்த நவீனுக்கு பயங்கரமான அவமானமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவனுடைய கோபம் தன் அப்பாவின் மீது தான் இருந்தது. அவர் நினைத்திருந்தால் பிரச்சனையை தனக்கு சாதகமாக மாற்றி இருக்கலாம் என்று நினைத்தான். தன்னுடைய மொத்த ஆட்களையும் அடித்து சாய்த்து விட்டதும் ஆத்திரமடைந்த ராபர்ட் கண்களை மூடியபடி சில மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினான். அடுத்த நிமிடத்திலேயே அவனது உடல் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது. பயங்கரமான கோபத்தில் தீபக்கை நிமிர்ந்து பார்த்தான். அவனுடைய கண்களில் ரத்தம் தேய்ந்திருந்தது. ஒரு வெறி கொண்ட காளையை போல தீபக்கை பார்த்து சீறி வந்து கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் ஷர்மிளா ஓடி வந்து தீபக்கின் முன்னால் கேடயமாக நின்று கொண்டாள். அந்த காட்சியை பார்த்து எல்லோரும் அதிர்ந்து போக மனோஜ் பயத்தில் காரின் பின்புறத்தில் சென்று ஒளிந்து கொண்டான். திடீரென ஷர்மிளா தன் முன்னால் வந்ததும் தீபக் ஒரு நொடி பதறி போய், ஷர்மி என்ன பண்ற? முதல்ல இந்த இடத்துல இருந்து விலகி போ, இவனை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி அவளை தள்ள முயன்றான். ஆனால் ஷர்மிளா உறுதியாக அந்த இடத்தை விட்டு நகராமல் டக்குன்னு திரும்பி தீபக்கை கட்டி அணைத்தபடி நின்று கொண்டாள். தீபக் எவ்வளவோ முயற்சித்தும் அவளை விளக்க முடியவில்லை. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் தீபக். எது நடந்தாலும் நம்ம 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டும். உனக்கு என்ன வேணாலும் ஆகட்டும்னு என்னால பாத்துட்டு இருக்க முடியாது என்று ஷர்மிளா கண்களை இறுக்கமாக மூடியபடி அழுது கொண்டே சொன்னாள்.
அந்த சமயத்தில் ராபர்ட்டும் ஷர்மிளாவின் முகத்தை பார்த்து வேகமாக கையை வீசினான். அந்த நொடி ஒரு பெரிய இடி தரையில் இறங்கியதை போன்ற சத்தம் கேட்டது. ஷர்மிளாவின் அருகில் ஒரு புயல் தோன்றியதைப் போல காற்று வீச அவளுடைய தலைமுடியெல்லாம் கலைந்தது. அவ்வளவுதான், தன்னுடைய உயிர் பிரிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது சில நொடிகளில் மெதுவாக கண்விழித்து தனக்கு எதுவும் ஆகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டாள். அப்போது ஷர்மிளா மெதுவாக திரும்பி பார்க்க ராபர்ட்டின் முஷ்டியை தனது ஒற்றை கையால் இறுக்கமாக பிடித்தபடி தீபக் நின்று கொண்டிருந்தான். ராபர்ட் எவ்வளவு முயற்சி செய்தும் அவனிடமிருந்து தனது கையை விடுவிக்க முடியவில்லை. ராபர்ட்டை சுற்றியிருந்த நீல நிற கவச சக்தி காணாமல் போயிருந்தது. அதை பார்த்து ஷர்மிளா உண்மையிலேயே அதிர்ச்சி அடைந்தாள். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற இந்த ஜோக்கருக்கு எப்படி பவர் கிடைச்சது? வீட்டு பூனை மாதிரி இருந்தவன் இன்னைக்கு 10 யானைகளோட பலத்தோட இப்படி நிக்கிறானே என்று சௌந்தரராஜ் வியப்புடன் தனக்குள் சொல்லிக் கொண்டார். நவீன், பிரியா, சுலோச்சனா எல்லோருக்குமே தீபக்கின் வலிமையை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அந்த சமயத்தில் அந்த இடத்திற்கு இன்னொரு கார் வேகமாக வந்து நின்றது. அதிலிருந்து இன்னமும் சில ரவுடிகள் இறங்கினார்கள். அதில் முதலாவதாக இருந்தவன் 7 அடி உயரத்தில் கம்பீரமான தோரணையுடன் நின்றிருந்தான். அவன் ராபர்ட்டின் உயிர் நண்பனும் நம்பிக்கைக்குரிய ஒருவனாகவும் இருந்தான். தன்னை விடவும் அதிக பலத்தில் அந்த கேங்கில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அது தன்னுடைய நண்பனாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று ராபர்ட் நம்பினான். அவனை பார்த்ததும் ராபர்ட் சத்தமாக சிரித்து கொண்டே, நண்பா, சரியான நேரத்துக்கு வந்திருக்க, சீக்கிரம் வந்து இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து என்று கத்தினான். உடனே அந்த ஆள் கையில் ஒரு பெரிய வாளை எடுத்துக்கொண்டு தீபக்கை நோக்கி ஓடி வந்தான். அவன் வாளை வீசியபடி அருகில் வந்ததும் தீபக் ராபர்ட்டை காற்றில் வீசி எறிந்துவிட்டு டக்கென தலையை கீழே குனிய அந்த வாள் தீபக்கின் தலைமுடியை உரசிச் சென்றது. அதை பார்த்து ஷர்மிளா அதிர்ச்சியில் கத்தியபடி கண்களை மூடிக்கொண்டாள். அடுத்த நொடியே ஸ்பைடர்மேனை போல அந்த ஆளின் கழுத்தின் மீது ஏறி உட்கார்ந்த தீபக் அவன் கையில் இருந்த வாளை பிடுங்கி திருப்பி அதன் கைப்பிடியை கொண்டு உச்சந்தலையில் பலமாக அடித்தான். ஒரே அடியில் அந்த 7 அடி மனிதன் அப்படியே தரையில் சாய்ந்தான். கீழே விழுந்ததும் அவனுடைய விரல் கூட அசையவில்லை. அப்படியே பிணத்தை போல மயங்கி கிடந்தான். அந்த காட்சியை பார்த்து எல்லோரும் வியப்பில் வாயை மூடியபடி தீபக்கை பார்த்தார்கள். தன்னுடைய நம்பிக்கைக்குரியவனும் தன்னை விட அதிக பலசாலி என்றும் நினைத்து கொண்டிருந்த ஒருவனே தீபக்கை எதிர்த்து சண்டை போட முடியாமல் தரையில் கிடப்பதை பார்த்ததும் ராபர்ட்டிற்கு முழு நம்பிக்கையும் போய்விட்டது. உடனே கைகளை மேலே தூக்கியபடி தீபக்கின் முன்னால் மண்டியிட்டவன், என்ன மன்னிச்சிடுங்க, உங்க பலம் தெரியாம உங்ககிட்ட மோதிட்டேன். உங்க ஒய்ஃப தப்பா பேசுனதுக்கு நான் உண்மையிலேயே அவங்களோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் என்று சொன்னான். உடனே தீபக் தன் கையில் இருந்த வாளை சுழற்றி கொண்டே வந்து ராபர்ட்டின் கழுத்தில் வைத்தபடி, நீ எல்லாம் மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லாதவன் என்று சொன்னான். தீபக் அடுத்து என்ன செய்வான்? அந்த சண்டையின் உண்மையான காரணத்தை கண்டுபிடிப்பானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.